பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளில் ஆண்டவர் கொடுக்குற ஒரு நல்ல வார்த்தைக்கு நேராக நம்ம போகலாம். உலகமே ஆண்டவர் உயிர்த்தெழுந்த இந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் மரித்த ஆண்டவர் அல்ல, அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். இதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மார்க் 16ஆம் அதிகாரத்தின் 6ஆம் வசனம். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், எவன் தேவனுடைய தூதன். பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. இப்போ ஆண்டவர் நம்மளிடத்துல சொல்ல விரும்புகிறது என்னன்னா, நம்மளுடைய ஆண்டவர் செத்த ஆண்டவர் அல்ல, அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் மட்டுமல்ல, அவர் இங்கே இல்லை, நமக்காக பரலோகத்துக்கு சென்றிருக்கிறார். அவர் திரும்ப வந்து நம்மை அவரோடு அழைத்து செல்ல அவர் விரும்புகிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளிடத்துல சொல்லுகிற காரியம் என்னன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் செத்ததாய் காணப்படுகிறதோ அதை உயிர்த்தெழ வைக்கிறது என்ன இயேசுவாலே மட்டும்தான் கூடும். எல்லா கல்லறையும் மூடப்பட்ட கல்லறைகள் தான், ஆனால் திறந்த கல்லறை என் நேசருடைய கல்லறை. அந்த கல்லறை திறந்திருக்கிறதே நம்ம இதுவரைக்கும் நமக்கு சாட்சியா இருக்கிறது. இந்த நாள் வரைக்கும் அதுக்கு சாட்சியா இருக்கிறது. இன்றைக்கு ஆண்டவர் முதலாவது சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, நாம் வழிபடுகிற தேவன், நாம் பின்பற்றுகிற தேவன், அவர் இறந்த தேவன் அல்ல, அவர் உயிர்த்தெழுந்த தேவன். இரண்டாவது, நாம் பின்பற்றுகிற தேவன், அவர் உயிர்த்தெழுந்த தேவன் மட்டுமல்ல, அவர் வைத்திருக்கிற கல்லறையின் கல் இன்றும் திறந்துதான் காணப்படுகிறது. அந்த கல்லறையில ஒருவரையும் அவங்க வைக்கல, ஏன்னா வைத்த அந்த தேவன் அங்கிருந்து அவர் உயிரோடே எழுந்தார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நம்மளுடைய வாழ்க்கையில என்னென்ன கற்கள், பெரிய பெரிய கற்கள் நம்மளுடைய ஆசீர்வாதத்தையோ நம்மளுடைய ஐடென்டிட்டியோ அது தடுத்து அது அடைக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்ததும் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு ஒரு வாக்கை கொடுக்கிறார். இந்த வருடத்துல அடைக்கப்பட்ட கல் புரட்டப்படுகிறத நீங்க பார்ப்பீங்க. உங்களுடைய கர்ப்பம் அடைக்கப்பட்டிருக்கா? கர்த்தர் அந்த மலட்டுத்தன்மையை கர்த்தர் நீக்கி உங்களை பிள்ளையை உடைய தாயாய் கர்த்தர் மாற்றுகிறது அவருக்கு லேசான காரியம். இந்த வருடத்துல நீங்க ரொம்ப நாளா ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்துக்காக நீங்க தேடிட்டு இருக்கீங்களா? ஒரு வேலையை தேடிட்டு இருக்கீங்களா? அது அடைக்கப்பட்ட சூழ்நிலையில இருக்க, ரெக்கமெண்டேஷன்ஸ் யாரும் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இந்த வருடம் கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்துல எழுதி வைத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். அடைக்கப்பட்டிருக்கிற அந்த கல் புரட்டப்படுகிறது நீங்க பார்ப்பீங்க. உங்களுக்காய் கர்த்தரே தம்முடைய தூதர்களை அனுப்பி நற்செய்தியை சொல்லுகிறத நீங்க வரக்கூடிய நாட்களில் நீங்க பார்ப்பீங்க. அது மட்டுமல்ல, ஆண்டவர் அதற்கு அடுத்து மரியாளுக்கு காட்சி அளித்தார். சீஷர்கள் பயந்து பூட்டிய அறைக்குள்ளே இருக்கும்போது அங்கே ஆண்டவர் சென்று சமாதானம் என்று கூறினார். மூன்றாவது காரியம் ஆண்டவர் நம்ம இடத்துல சொல்ல விரும்புகிறது என்னன்னா, மரியாள் அழுது கொண்டிருந்தான். என் நேசரை காணல, அவரை வைத்திருக்கிற இடம் தெரிஞ்சா நான் அவரை போய் நான் எடுத்துக்கொள்வேன் என்று அவள் தீர்க்கமா. எல்லாருமே திரும்பி போயிட்டாங்க. அவர் கலிலேயாவுக்கு சென்றிருக்கிறார் கேள்விப்பட்ட உடனே எல்லாருமே கலிலேயாவுக்கு போனாங்க. அதே மாதிரி பெண்கள் எல்லாருமே சீஷர்களிடத்துல அறிவிக்க போனாங்க. ஆனா மரியாள் மட்டும் அதே இடத்துல நெஞ்சு அழுது கொண்டிருந்தார். கர்த்தர் அவளுக்கு யாருக்கும் கிடைக்காத முதலாவது பாக்கியத்தை கொடுத்தார், அவளுக்கு வெளிப்பட்டார். இன்றைக்கு ஆண்டவர் மூன்றாவது காரியம் சொல்ல விரும்புகிறது என்னன்னா, என்னென்ன காரியங்களில் நம்ம ஆண்டவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு தீர்க்கமாய் நிற்கிறோமோ, இந்த மாதத்துல கர்த்தர் வெளிப்படுகிறத நம்மளுடைய ஆவிக்குரிய கண்கள் காணும். ஆண்டவர் பிரத்யட்சமாய் நம்மளிடத்துல அவர் வெளிப்படுவார். நீங்கள் எந்த காரியத்துல வைராக்கியமாய் கர்த்தரிடமாய் நீங்கள் நிற்கும்போது அங்கே கர்த்தருடைய செயலை உங்களால பார்க்க முடியும். நான்காவது காரியம் என்னன்னா, பூட்டிய அறைக்குள்ளே சீஷர்கள் பயந்து உட்கார்ந்திருக்கும் போது கர்த்தர் அதன் நடுவிலே வந்து நின்று சமாதானம் என்று உரைக்கிறதை நீங்க பார்க்க முடியும். நான்காவது காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார், எந்தெந்த காரியங்களை கண்டு பயந்தீர்களோ ஆண்டவர் சொல்றாரு, இந்த மாதத்திலே இந்த வருடம் முழுவதும் நீங்கள் பயந்த காரியத்துல கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை அளிக்கிறத நீங்க பார்ப்பீர்கள். எந்த காரியம் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்துல விடுதலை கொடுத்து கர்த்தர் நம்மளுடைய இருதயத்திலே சமாதானத்தை அவர் கட்டளையிட போகிறார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இந்த 4 காரியங்கள் ஆண்டவர் உயிர்த்தெழும்போது நடந்தது. இன்றைக்கு நம்மளையும் பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நிச்சயமாகவே உங்கள் கல் புரட்டப்படும். எந்த காரியத்துக்கு வைராக்கியமா நின்று ஜெபிக்கிறீங்களோ கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். 3வது காரியம், எந்த காரியத்துக்கு பயந்திருக்கீங்களோ கர்த்தர் உங்களுக்கு தைரியத்தை கொடுத்து சமாதானத்தை கட்டளையிடுவார். அது மட்டுமல்ல, உங்களுடைய கல் புரட்டப்படுகிறது மட்டுமல்ல, நீங்க எந்தெந்த காரியத்துக்காய் கர்த்தரை நோக்கி நீங்க இருக்கிறீங்களோ, மரித்து போன காரியங்களை உயிர்த்தெழ வைக்கிறது அவருக்கு லேசான காரியம். ஏனென்றால் நாம ஆராதிக்கிற தேவன் அவர் உயிர்த்தெழுந்த ஆண்டவர். இன்றைக்கு அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவனை பெற்றுக்கொண்ட அறிந்து கொண்டபடினால நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஆண்டவரே நீர் எவ்வளோ நல்லவர் என்று நம்ம நன்றி சொல்வோம். இந்த ஈஸ்டர் நாளிலே கர்த்தருக்கு நம்மனால முடிந்த வரைக்கும் நன்றி சொல்வோம். அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டே இருங்கள். செத்த காரியங்கள் உயிரடைகிறதை நீங்க பார்ப்பீங்க. ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டே இருங்கள். அடைக்கப்பட்ட கல் திறக்கப்படுகிறதை நீங்க பார்ப்பீங்க. ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டே இருங்கள். எந்த காரியத்துல கர்த்தரை நீங்க பார்க்க வேண்டும் என்று வைராக்கியமா நிற்கிறீங்களோ நிச்சயமாகவே கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுவார். ஸ்தோத்திரம் சொல்லிக்கொண்டே இருங்கள். எந்த காரியத்தை நினைச்சு நீங்க பயந்தீர்களோ கர்த்தர் அந்த பயத்தை நீக்கி போட்டு உங்களுக்கு சமாதானத்தை அவர் கட்டளையிடுவார். கர்த்தர் அப்படியே செய்வாராக. ஜெபம் பண்ணலாமா? எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, இன்றைக்கு நீர் பேசின வார்த்தைக்காய் நன்றி. எங்களுடைய வாழ்க்கையில நீர் அற்புதத்தை செய்ய விரும்புறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் செத்த தெய்வத்தை அல்ல, உயிரோடு எழுந்த என்னுடைய மாநேசருக்காய் நன்றி ஆண்டவரே. அவரை ஆண்டவரே உம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் ஆண்டவரே எங்களுக்காக எங்களுடைய பாவங்களுக்காக இந்த பூமியில அனுப்பி ஆண்டவரே அவரை எங்களுக்காக மரித்து எங்களுக்காக அவர் உயிர்த்தெழ வைத்தீங்களே உமக்கு நன்றி. பிதாவே உம்முடைய அன்பு பெரிது. இயேசுவே உம்முடைய அன்பு பெரிது. ஆண்டவரே நீர் பரத்திற்கு எடுத்துக்கு செல்லப்பட்டாலும் ஆண்டவரே ஆவியானவரே ஆண்டவரே எங்களுக்கு தேற்றரவளான நீர் விட்டு செஞ்சிருக்கீங்களே அதுக்காக உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. உம்முடைய இந்த இடைப்படுகிற இந்த காலத்துல ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுகிற வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு தடையை நீக்க போறீங்க. எங்களுடைய கல் புரட்டப்பட போகிறது. எங்களுடைய பயம் நீங்க போகிறது. செத்த காரியங்கள் உயிர்த்தெழ போகிறது. ஆண்டவரே அது மட்டும் அல்ல ஆண்டவரே, நாங்கள் என்னென்ன காரியங்களுக்காய் ஆண்டவரே உம்மிடத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறோமோ அது உம்மிடத்துல வைராக்கியம் பாராட்டுகிறோமோ அந்த காரியத்துல ஆண்டவரே நீர் எங்களுக்கு பதில கொடுக்க போறீங்களே அதுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த இரவுல நல்ல உறக்கத்தை தாங்க ஆண்டவரே. எங்களுடைய தேவன் எங்களுக்காய் ஆண்டவரே உயிர்த்தெழுந்தார் என்ற சந்தோஷத்தோடு எங்களுடைய படுக்கைக்கு நாங்கள் செல்ல கிருபை செய்யுங்க. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.